அப்போது முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் கிடைத்த தொழில் முதலீடுகள் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனை பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜு ஆகியோர் மின்னணு துறை சார்ந்த பிசிபி எனப்படும் பிரிண்டர் சர்க்யூட் போர்டுகள், குறைந்த மின்னழுத்த பேனல்கள், மொபைல் போன் உதிரி பாகங்கள் மற்றும் உரைகள், பயணிகள் சொகுசு உதிரி பாகங்கள், பாதுகாப்புத்துறை உபகரணங்கள், ஊசிகள் மற்றும் மருந்து பொருட்கள், தோல் அல்லாத காலணிகள் ஆகியவை இந்த தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தனர். இந்த 14 தொழிற்சாலைகள் மூலம் 46,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இந்த முதலீட்டுக்கான ஒப்புதல்கள் மூலமாக வரக்கூடிய முதலீடுகளின் வாயிலாக ஏறத்தாழ 46,931 நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தொடர் முயற்சியினாலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் டாடா குழுமத்தின் துணை நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1 கோடி ரூபாய் குழுமத்தின் துணை நிறுவனமான நிசான் டெக்னாலஜி இந்தியா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13,100 தொழிற்சாலைகளை தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பிஎஸ்சி குழுமத்தின் துணை நிறுவனமான லீப் கிரீன் எனர்ஜி 10,375 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலைகளை அமைக்கிறது. தைவான் நாட்டின் ஃப்ரீ ட்ரெண்ட் இண்டஸ்ட்ரியல் இந்தியா நிறுவனம் அரியலூர் மாவட்டத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டிலும், நிறுவனம் 612 கோடி ரூபாய் முதலீட்டில் மாவட்டத்திலும் தொழிற்சாலைகளை அமைக்க உள்ளதாக சென்னை மெரினாவில் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தின. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக தாம்பரம் விமானப்படை தளத்தில் 3 சேட்டக் விமானங்கள் விமானப்படையின் கொடியை வானில் பறக்கவிட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. வானில் வட்டமடித்த விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் நிகழ்த்திய சாகசங்கள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின. சூரிய கிரண் குழுவினர் வானில் மூவர்ண கொடியின் வண்ணங்களை வெளியிட்டு வட்டமிட்டு விரியச் செய்தது. நவீன போர் விமானமான சூப்பர்சானிக் ராக்கெட் வானில் தீக்குழம்புகளை பற்றியபடி சென்றது. விமானப்படை வீரர்களின் விழுக்கான அணிவகுப்பும் பார்வையாளர்களை கவர்ந்தது. விமானப்படை வீரர்கள் துப்பாக்கிகளை அசத்தினர் காண்போரை வியப்படைத்தது. சாகச நிகழ்ச்சியில் பிரமிப்பூட்ட வகையில் அமைந்திருந்ததாக பார்வையாளர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று முன்தினம் 2 மணி நேரம் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் கடும் வெயிலில் லட்சக்கணக்கான மக்கள் காண்பித்தனர். தாம்பரத்தில் நடந்த அணிவகுப்பின் போது கடும் வெயிலின் தாக்கத்தால் 5 வீரர்கள் மயக்கமடைந்தனர்.
கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். என்னதுன்னா இது ஒன்றுமே இல்லையா? நாளைக்கு சரி க்ளோஸ் பண்ணி. இது பேப்பர். லாவா வரப்போகுதா? என்னடா இது? இது என்ன பண்றது? ஒரே இந்த பாருங்க. பி என்னன்னா இருக்கும். ப்ரைஸ் ஒன்றுமே இல்லை, 0. அடப்பாவி. எஸ், எல்லாரும் வந்துட்டாங்க. எனக்கு தான் இது ஓடுது. யாரோ கேம் சென்டர்ஸ் லைட் போட்டு வா.